குபேந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அரசியல் காட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை பார்க்கிறப்ப திமுக காங்கிரஸை பாஜக கச்சத்தீவு விவகாரத்தில் குறை கூறுது. ஆனால் பாஜகவை அதிமுக விமர்சிக்குது, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. இந்த அரசியல் கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் முறையாக அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பாஜகவை விமர்சிப்பதற்கு இந்த வாய்ப்பை எடப்பாடி அவர்கள் தவறவிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, 2026க்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்று மதுரையில் போட்டியிடுகிற பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் பேசுகிறார். கோவையில் மேம்பாலம் கட்டியதே ஊழல் செய்வதற்காகத்தான் அப்படின்று முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அங்கு பொளந்து கட்டி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது அதிமுக மட்டும் ஏன் ஒரு சாமரம் வீசுகிற மாதிரி ஏன் போனோம்? கடுமையாக பேசணும். அதாவது பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற அந்த பெயரை பரவாயில்ல, மைனாரிட்டி மக்களும் ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை என்று தோன்றுகிறது. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிற அந்த விவாதம், அந்த விவாத பொருளோட மையப்பொருள் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு என்பது ஒரு காலாவதியான தீவு. அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிற பெயர் மட்டும்தான் கச்சத்தீவு. பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், மெத்த படித்தவர்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் பேர் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்கள், மீனவ மக்களுக்கு தெரியும். இதனால் ஒரு ஓட்டும் யாருக்கும் பயன் கிடையாது. இதெல்லாம் காலகாலமாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் இந்த விவாதத்தை ஏன் பாஜக கையில் எடுக்கிறது? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது விவாதிச்சு ஆகணும். அதாவது 2019-20களில் NDTV ஒரு செய்தி வெளியிடுகிறது. செகண்ட் சைனா கன்ஸ்ட்ரக்டட் என்க்ளேவ் அருணாச்சல் ஷோ நியூ சேட்டலைட் இமேஜஸ். 2019 எடுத்த படம். அங்கே எதுவுமே வீடு கட்டல, வீடு கட்டி வச்சிருக்கான் NDTV. இப்போ NDTV இவங்க கிட்ட இருக்கு, அது வேற விஷயம், வாங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மறுப்பு செய்தியாக இந்த சேனலில் போட சொல்லியிருக்கணும். நாங்கள் இப்படிலாம் இல்லை, அருணாச்சல பிரதேசத்தை சைனா ஆக்கிரமிப்பு செய்யவில்லை அப்படின்னு இது வரைக்கும் எந்த அமைச்சரும் சொல்லலை, பிரதமர் சொல்லலை. அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார் ஜெய்சங்கர். என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு சீனா பயிர் வைத்திருக்கிறது, பயிர் வைத்தால் போதுமா, அது அவங்களுக்கு சொந்தமாயிரும்னு கேட்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்காரன் குழந்தைக்கு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைக்கு பேர் வச்சு அவன் சும்மா இருப்பானா? முதல்ல என்ன பண்ணுவான்? எப்படி சண்டை போடணும்? இல்லை, இதில் திரு குபேந்திரன், நீங்கள் இதற்குள்ள இருக்கிற முக்கியமான நுணுக்கமான அம்சங்கள் பற்றி பேசுறீங்க. நான் கேட்பது, கச்சத்தீவை தாண்டி வெளியிலிருந்து பார்க்கிறப்ப திமுக காங்கிரஸை பாஜக விமர்சிக்குது, ஏதோ டாக்குமெண்ட்லாம் கொடுத்து விமர்சிக்கிறாங்கன்னா அது அதிமுக அமைதியாக வேடிக்கை தானே பார்க்கணும். நல்லா விமர்சிக்கட்டும், நமக்கு தான் கெயின். ஆனால் அவங்க உள்ளுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஏன் கேட்குறாங்க? அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, கச்சத்தீவை மீட்க வேண்டி 91-96 ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகள் போராடியவர் ஜெயலலிதா. ரெண்டாவது, கட்சி பேரில் மனு தாக்கல் பண்ணல சுப்ரீம் கோர்ட்டில், இல்லை அரசாங்கத்தின் பெயரில் மனு தாக்கல் பண்ணல, சொந்த பெயரில் மனு தாக்கல் செய்தார். கச்சத்தீவு மீட்க வேண்டி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு ஜெயலலிதா பெயரில். அப்போ அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கணும்? எடப்பாடி எப்படி விடுவாரு? இத்தனை ஆண்டுகளாக படுத்து தூங்கி விட்டு 2015 ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வருது, மீனவர்கள் பிடிபட்ட விஷயம் சம்பந்தமா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மனு தாக்கல் பண்ணுது, அது முடிந்து போன விஷயம். அதுக்கு காட்டமா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரஸ் நோட் விட்டுருப்பார், பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருப்பார். அந்த பிரஸ் நோட் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், வெளியுறவு எங்களுக்கு தான் தார்மீக உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸே கிடையாது. அத 10 ஆண்டு காலம் பொறுமை காத்து விட்டு நீங்க இந்த விஷயம் செட்டில் பண்ணப்பட்ட சமாச்சாரம் சொல்லிட்டு திடீர்னு இந்த விஷயம் கிளறதுக்கு நோக்கம் என்ன? ஒண்ணு. ரெண்டாவதுல நீங்க சொல்றீங்க உள்ள மையப்பொருள், இந்த மையப்பொருள் ஒரே ஒரு இன்னொன்னு கேட்கிறேன். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்லாம் அரசியலுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. சரி, திமுக காங்கிரஸ் நீங்க எதுக்குறீங்களா, நீங்க எனக்கு நண்பன், நான் அமைதியா இருப்பேன் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்களா அதிமுக? காங்கிரஸுக்கு பாதகமா திமுக பாதகமாலாம் அதிமுக ஒதுங்கி நிற்க முடியாது. ஒதுங்கி நிற்கிற சப்ஜெக்ட் இது அல்ல. அதிமுக ஃபைல் பண்ணிருக்கேன். அப்போ நானா கேட்கிறேன், நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார்ல, இதே விஷயத்தை அட்டார்னி ஜெனரல் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல அந்த அஃபிடவிட்ல மனு தாக்கல் பண்ணலாமே, ரிட்ரீவ் பண்ணிருக்கலாமே, போட்டிருக்கலாமே, ஏன் போடல? அப்ப இவ்வளவு நாள் சொல்ற விஷயத்த, இன்னைக்கு சொன்ன விஷயத்தை இவ்வளவு நாள் தூங்கிட்டு திடீர்னு சொல்லும் போது என்ன நினைப்பாங்க? அதிமுக அப்போ அதிமுகவும் இந்த விஷயத்தில் தவறு செய்து விட்டு பேச்சு வரும்.
அடுத்து நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு அதிமுக ஒண்ணு செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடி என்ன பண்ணுவார்? அந்த நேரத்தில் போய் சண்டை போட முடியாதுல்ல. இந்த விவகாரத்தில் முன்கூட்டியே பதிவு செய்வது நல்லது. இதை விட முக்கியமான விஷயங்க, நீங்க இதெல்லாம் விடுங்க. இந்த கச்சத்தீவால் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த விஷயத்தை ஏன் கையில் எடுத்தாங்கன்றதான் தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும். அதாவது பிரதமர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ராமர் கோயில் திருப்பழாக்கு ராமேஸ்வரத்தில் அந்த அக்னி தீர்த்த கடலில் வந்து நீராடினார். அங்கிருந்து பார்த்தா அந்த கச்சத்தீவு தெரிஞ்சிருக்கும், இல்ல ஞாபகம் வந்திருக்கணும். ஒரு பிரதமர் என்ற முறையில் அவர் நிச்சயமா ஞாபகம் வந்திருக்கும். அப்போது எதுவும் பேசல, அப்ப அமைதியா இருந்தார். இப்ப ஏன் தொடங்குறாருன்னா, நான் கேட்கிறேன், ஒரு அண்ணாமலை என்பவர் பாஜக மாநில தலைவராக இருக்கலாம். அவர் போட்ட 4 நாட்களில் ஒரு ஆர்டிஐல தகவல் கிடைக்குது, சரி பரவாயில்ல, மத்திய அரசுடைய பாராட்டு தான். ஆனால் ஒரு மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் முதலமைச்சரும் பேசிக்கொண்ட குறிப்புகளை ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிடுகிறார் என்றால் அதோட உள்நோக்கம் என்ன? அதுல எத்தனை பெரிய மோசடி, பெரிய மோசடி. ஓகே, பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.